டேய் எப்படா பாக்கிய கொடுக்க போறீங்க? இவ்வளவு நேரமா சொரியறேன், இன்னும் அரிப்பே நிக்க மாட்டேங்குதே. இவ்வளவு நேரம் நீ சொரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஏன் தொட? அம்மா போட்டு மட்டும் கொடுங்க. அப்பா நீ ஒருத்தன் தாண்டா காசு கொடுத்து வாங்குற. இந்த வாய் போட்டுதானுங்க. ஆமா வாய்க்கு போடுறதுதான். ஏய் மூந்த எடுத்துக்கிட்டு இருந்தானே, என்ன ஆச்சு? அதெல்லாம் முந்தானே குழி தோண்டி ஏத்துங்க. அண்ணே சேல வாமணி எங்க ரொம்ப நாளா கடை பக்கமே காணோம். ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா நேத்து பக்கத்து வீட்டு பிள்ளை கையில பழமா கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, ஒரே துவரு. இன்னைக்கு பழம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? வெத்தலை கொடு. என்ன வெத்தலை காஞ்சு கிடக்கு? அப்படியா? நான் இல்ல வெளியூர் எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன். வாங்க ஒன்னத்தா வாங்க. என்ன திமுற? நானும் பாக்குறேன் அப்பல இருந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க. உங்க கூட பேசணும்னு தான் வந்தேன். எப்படி பேசுறதுன்னு தெரியல. எதுக்கு? இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு? காயெல்லாம் சரியாயிடுச்சா? எனக்கு அடிபட்டதுன்னு உனக்கு யார் சொன்னா? நான் தான் ருக்கு. ருக்குவா? ஒண்ணு ஒண்ணு இந்தா புடி, என் தலையில போடு. கொஞ்சமாவது யோசனை பண்ண வேண்டாம்? சுடுகாட்டுக்கு போற வழியில போட திருப்பி வச்சே உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? அறிவு கட்ட முண்டா. அடிபட்டதுல நீங்க ருக்கு மேல ரொம்ப கோவமா இருக்கிறீங்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? அவசரப்படாதீங்க. நான் ருக்கு இல்ல, அவளோட சிநேகிதி. நான் பூராவும் சொல்றதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. நான் உங்களை ருக்குன்னு நினைச்சு திட்டிட்டேன், மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, நீங்க கோவப்படுற அளவுக்கு இல்லைங்க ருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா. ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீ போய் அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சா. இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு போய் சொல்லுங்க. உங்களை மாதிரிதான் நாங்களும் திட்டணும். ஏன் இப்படி பண்ண? பாவம் அவர் கஷ்டப்படுவாருன்னு சொன்னோம். நாங்களும் எதிர்பார்க்கல. அவ வீட்டுக்கு போய் அவ கையில தானே சூடு வச்சுக்கிட்டா. என்னங்க இது முட்டாள்தனமா இருக்கு? நீங்க அடிபட்டீங்கன்னு தெரிஞ்சதோ அதுக்கு காரணம் நாம தான் நினைச்சு அவளே சூடு வச்சுக்கிட்டா. அவளுக்கே தெரியாம நடந்தது தானே, இதுக்கு போய் சூடு வச்சுக்கிட்டாளே. ருக்கு எப்போ இப்படித்தாங்க. அவளுக்கு ரொம்ப இழகுன மனசு. முட்டாள்தனமா வேற ஏதாவது பண்ணிக்க போறா? இத கொடுங்க. இத பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன்னு அவகிட்ட போய் சொல்லுங்க. சரிங்க. பாவம் இல்ல? யாருங்க? நம்ம ருக்குதான். ஆமா ஆமா, ருக்கு ரொம்ப பாவம் தான். நான் வரேங்க. அவகிட்ட உங்களை பத்தி சொல்றேன். ஐயா கோயில பூசாரி அடிச்சுக்கிறாரு. கோயில பூசாரி
பூசாரி அடிச்சுக்கிறாரு. பூசாரியா என்ன தப்பு நடந்துச்சு இப்படி அடிச்சுக்கிறீங்க? இல்ல நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்க. இங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல. பூசாரியா, எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அன்னைக்கு அப்படித்தான் அபிஷேக நேரத்துல ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுன்னு உங்களையே நீங்க அடிச்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. தப்பா இருந்தா நாங்க திருத்திக்கிறோம். தயவு செய்து சொல்லுங்க ஐயா. தெய்வானையோட ஒரே மகன் பாம்பு கடிச்சு சாகர் நிலைமையில் இருக்கிறான். ஆத்தான், அந்த பையனை தாய் கிட்ட இருந்து பிரிச்சிடாத. இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரை நீ பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு பதிலா என்னையே பழி வாங்கிக்கிட்டதா நான் என்னையே அடிச்சுட்டேன். தாயே, அந்த பையனை தாய் கிட்ட இருந்து பிரிச்சிடாத. தாயே, பிரிச்சிடாத. ரொம்ப நன்றிங்க. எங்க காத்து வருதுல்ல? இத பாருங்க, தர்ம நியாயம் எல்லாம் பேசாதீங்க. ஊத்துறதா இருந்தா ஊத்துங்க, இல்லாட்டி இந்த தண்ணியிலே கழுவிக்கிறேன். எங்கேயோ ஊத்துறியே, பார்த்து ஊத்துமா. ஏங்க, நேத்து ருக்கு பாத்தீங்களா? என்ன பார்த்ததா சொன்னீங்களா? சொன்னேங்க. சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சுட்டா. ஏன்? நீங்கதான் நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் சாகலன்னு சொன்னீங்கல்ல. ஏங்க, நான் பரிதாபப்பட்டது சொல்லவே இல்லையா? சொன்னேன். உங்க காயத்துக்கு பர்னால் வாங்கி போட சொன்னா. ரொம்ப இழகின மனசு இல்லைங்க. யாருக்குங்க? நம்ம ருக்குக்குதான். ஆமா ஆமா. தப்பா நினைச்சுக்காதீங்க. ருக்கு ரொம்ப அழகா இருப்பாளா? நீங்க அவளை பார்த்தது இல்ல. ருக்கு என்ன மாதிரி ரொம்ப அழகா இருப்பா. அழகா இருப்பான்னு சொல்லுங்க, அதுக்காக எங்க உங்களை மாதிரி இருப்பான்னு சொல்றீங்க? நீ அவரை ஏமாத்துறதா நினைக்கிற. நீ வேணா பாரு, அவர் நிச்சயம் உன்னை கண்டுபிடிச்சிருவாரு. பாக்கலாம் பாக்கலாம், அவர் எப்படி என்ன கண்டுபிடிக்க போறாருன்னு பாப்போம். அம்மா, என்ன நீங்க அக்கம் நினைச்சாலும் அக்க முடியாதுங்க. போடுங்க. எவ்வளவுப்பா? எவ்வளவா கொடுங்க. நீங்க தர்மபுரப்ப சந்தனால் அதுமா நோட்டா கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்க. என்ன தம்பி, வேலை வெட்டியெல்லாம் விட்டு இங்க வந்து நிக்கிறீங்களா? ஏய், பணம் வாங்கும் போதாவது தெரியுங்களாண்டா? வாயமா சேர்த்து தைச்சு கொண்டிருக்கிற ஊன பிடிக்கிறவனாட பாக்குற. நீங்க எங்க இங்க வந்தீங்க? செருப்பு தைக்கலாம்னு தான் வந்தேன் தம்பி. இந்த என்னங்க அது பொம்பளைங்க செருப்பு? அட நம்ம ருக்கோட செருப்பு தான். அவங்க அம்மா அடிக்கடி டவுனுக்கு போகுதா, இந்த புள்ள செருப்பு வேணும்னு கேட்டிருக்குது. அந்த அம்மா என்னடானா இந்த செருப்பு வாங்கியாந்து கொடுத்துருச்சு. இந்த செருப்பை போட்டுக்கிட்டு நடக்க முடியலன்னு அந்த புள்ள என்கிட்ட சொல்லிச்சு. ஏய், இத அடியில புடியும் குடுறா. என்னன்னு சாம? செருப்பு தானாங்கிற. அப்ப நான் வரேங்க. ஏய், அங்க என்ன தீடா பாக்குற? அந்த ஆடு என்ன அவுத்து போட்டா போற? வேற பாடுற. பேசாமா, இது ரொம்ப லட்சணமா இருக்குது. இத போய் அடியில போட்டுக்க சொல்றீங்களா? அட அதுக்கு இல்லடா, இந்த செருப்பை நம்ம அம்முடி போட்டுக்கிட்டு நடக்க தெரியாம உடுபுடுவு போயிருந்தா. சாம, இது எத்தனை ரூபாய்ங்க? 48 ரூபாய்டா. வேணுங்க சாம, நாகரிகமா இருக்குதுங்கிறதுக்காக 48 ரூபாய் சொன்ன எப்படிங்க? ஏய், நீ செருப்பு தைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஏண்டா, இந்த மாதிரி மாடுலேஷனை பாத்துருக்கீங்களா? இத வேறு நீயும் தான் செருப்பு வச்சிருக்கிற. ஓ, லிக்கர் வாடா. சாம, அது உங்க செருப்பு தானுங்க. அதை எடுத்து மறைச்சு வை, மறைச்சு வை. ருக்கோட செருப்புதான்.
என்ன சார், கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடாம யாரோ தேடிட்டு இருக்கீங்க? உங்க அத்தைவா? கொஞ்சம் இப்படி வரீங்களா? தப்பா நினைக்காதீங்க, வாங்க சொல்றேன். என்ன சொல்லுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது. ருக்கு இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கா. அப்படியா? ஆமாங்கிற. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாங்க, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? தெரியுமா? டவுன்ல இருந்து. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? தெரியுமா? பிஇ படிச்சிருக்கேன். அவ என்ன ஏமாத்திட முடியுமா? இல்ல முடியுமாங்கிற. ஆமா, ருக்கு இங்கதான் இருக்காரு, எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதாங்க ஆம்பளை. ஆமாமா. இன்னைக்கு எப்படி அவளை நான் பாத்துற போறேன்? எப்படி? அவ செருப்ப கோவில் வாசல்ல விட்டுருக்கா. கோயிலுக்கு வரவங்க செருப்ப வாசல்ல தாங்க விடுவாங்க. பொம்பளைங்க செருப்பெல்லாம் போய் பாத்துக்கிட்டு. ஏங்க, நீங்களே இப்படி கிண்டல் பண்றீங்களா? அப்போ நீங்க எப்படியும் ருக்குவ கண்டுபிடிச்சிட போறீங்க. ஏங்க, ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? என்னங்க? ருக்குவ நான் பார்த்ததே இல்ல, கொஞ்சம் அடையாளம் காட்டுங்களேன். என்னையவே ருக்கு அடையாளம் காட்ட சொல்றீங்களே? நீங்க டவுன்ல இருந்து வந்திருக்கீங்க, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அதுவும் ஆம்பளை. இத பாருங்க, நீங்க தான் ருக்குவ தேடி வந்திருக்கீங்க, நீங்களே தேடி கண்டுபிடிங்க. நீங்களாச்சும் உங்க ருக்கு ஆச்சு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அப்புறம் சார், நேத்து எப்படி ருக்குவ கோயில கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னமோ தெரியலங்க, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினைக்கிறேன். நேத்து கூட கோவில்ல என்னால ருக்குவ பார்க்க முடியல. நீங்க ரொம்ப பாவம் சார். உங்களுக்கு தெரியுதுங்க, அவங்களுக்கு தெரியலையே. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ருக்குவ பத்தி சொல்ல சொல்ல எனக்கு அவளை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாயிருச்சு. எனக்காக ருக்கு வருத்தப்படுறான்னு அடிக்கடி சொல்றீங்க. ஏங்க, நான் அவளை பார்க்கவே முடியாதா? என்னங்க, எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. என்னாலதான் ருக்குவை பார்க்க முடியல. நீங்களாவது இந்த பூவை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி ருக்கு கிட்ட கொடுத்துறீங்களா? பிளீஸ். என்னங்க, என்னங்க, உங்களை தாங்க. என்னங்க இவ்வளவு வேகமா வரீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. நான் ருக்குவ பாத்துட்டேன். நீங்க ருக்குவ பாத்துட்டீங்களா? ஆமா. ஏங்க என்கிட்டயே போய் சொல்றீங்களே? உண்மைதாங்க, நேத்துதான் நான் ருக்குவ பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு புழுகனை நான் பார்த்ததே இல்ல. எப்படி ருக்கு நான் சொன்ன மாதிரி அழகாவே இருந்தாளா? நீங்க சொன்ன மாதிரி ருக்கு ரொம்ப அழகா இருந்தா. ஆமா, ருக்கு உங்க கூட பேசினாளா? பேசினாளா? 2 hours, 2 மணி நேரம் பேசினா. 2 மணி நேரம் பேசினாளா? ஆகாசப்படுது. எனக்கு என்னமோ நீங்க பொய் சொல்ற மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரியுங்க, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் ருக்குவ படமா வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு புழுகனை நான் பார்த்ததே இல்ல. இங்க காட்டுங்க, கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களான்னு பாக்குறேன். இத முதல்ல பார்க்க வேண்டியது ருக்கு. அவகிட்ட முதல்ல காட்டிட்டு அப்புறமா கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். வரட்டுமா?